முதலாம் ஸ்தலம். மாசற்ற இயேசு பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் திருமகன் மனிதனால் தீர்ப்பிடப்படுகின்றார். பிலாத்து யார்? இயேசுனம் பெருமான் யார்? அவரிடத்தில் எந்த குற்றமும் காணவில்லை என்று சொன்ன பிலாத்து பயத்தினால், யூதருக்கு பயந்து, செசார் அரசனுக்கு பயந்து, அரசர்களுக்கெல்லாம் அரசரை, தேவர்களுக்கெல்லாம் தேவனாகி இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்வு இடுகின்றான். நாம் அடைய வேண்டிய தீர்வை தான் இது. ஆனால் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக நமது மீட்பர் தாமே இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வளவோ மாறுபாடான ஒரு செயல் இங்கே நடைபெறுகிறது. நம்முடைய தீர்வை எப்படி இருக்கின்றது? இந்த உலகிலே நமது அயலாரை நாம் எப்படி தீர்ப்பிடுகின்றோம்? உண்மையை கொண்டு தீர்ப்பிடுகின்றோமா? அல்லது மனத்தில் இருக்கும் கோபம், வர்ம வைராக்கியம், பிடிவாதம், பழிக்கு பழி வாங்க வேண்டிய எண்ணம், இவற்றை கொண்டு தீர்ப்பிடுகின்றோமா? நாம் எல்லோரையும் ஒருவர் இறுதி நாளிலே தீர்ப்பிடப் போகின்றார். ஆகவே தாறுமாறான தீர்வை யார் மீதும் நாம் விதிக்காதபடி எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இரக்கம் காண்பிக்கவில்லை என்றால் நமது ஆண்டவரும் நமக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். இயேசுவே தீர்வையிடப்பட வேண்டியவர்கள் நாங்கள் தான். ஆனால் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நீர்தாமே சிலுவை சாவுக்கு தீர்வையிடப்படுகிறீர். தீர்வை நாளிலே நாங்கள் உங்கள் சலுகை அடையும்படி சகோதர சகோதரிகளை யாரை நாங்கள் தீர்வையிடாமல் அவர்களுடைய நற்குணங்களையே மனத்தில் இருத்தி அவரை நல்ல விதமாக மதிக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தரலாம். மாமரி தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே, கிருபதையாவத்தின் மாதாவே, எங்களை அகோர தீர்வையில் என்று நீங்கள் காக்கும்படி நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அன்போடு தீர்வையிட எங்களுக்கு வரத்தை பெற்றுக் கொடுங்கள். ஆமென். இரண்டாம் ஸ்தலம். சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட இயேசு சிலுவை சுமக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சிலுவை அக்காலத்தில் சாபத்தின் ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. சிலுவை தொடக்கூட விரும்ப மாட்டார்கள். இயேசு அளவிறந்த அன்போடு அந்த சிலுவை தமது தோளில் மேல் ஏற்றுக்கொள்கின்றார். ஓ பரிசுத்த சிலுவையே, உனக்காகவே நான் விண்ணிலிருந்த மண்ணை தேடி வந்தேன். இந்த 33 ஆண்டுகளாக உனக்காக நான் காத்திருந்தேன். வா என் அருமை சிலுவையே என்று சொல்லி அந்த சிலுவை அன்போடு தமது தோளில் தூக்கி வைக்கின்றார். அவர் அன்போடு தம் தோளில் தூக்கி வைத்து சுமந்து தமது மரணப்படுக்கையாக அதை மாற்றி தமது இரத்தத்தை அதன் மேல் வார்த்து வடித்து இந்த சிலுவை தமது மரணப்படுக்கையாக்கியவர் தாம் உயிர்த்து விண்ணுக்கு சென்றபோது இந்த சிலுவையை தம்மோடு தூக்கி கொண்டு போகவில்லை. இந்த சிலுவை இந்த உலகத்தில் நமது சொத்தாக, நமது செல்வமாக விட்டு சென்றிருக்கிறார். இந்த சிலுவை தான் நமக்கு பல வடிவங்களில், பல உருவங்களில், கணவன் மனைவிக்கு சிலுவையாயிருக்கலாம், மனைவி கணவனுக்கு சிலுவையாயிருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு சிலுவைகளாக இருக்கலாம், பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சிலுவைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த சிலுவைகள் எல்லாம் இயேசு இரத்தத்தில் தோய்ந்து புனிதப்படுத்தப்பட்ட திருச்சிலுவைகள். இவைகளை அன்போடு பயபக்தியோடு சுமப்போம். இயேசுவே, தாபோர் மலையில் உம்மோடு வசிக்கவும் நற்கருணை வழியாக நெஞ்சத்தில் சாயவும் நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். ஆனால் கல்வாரிக்கு போகும் பாதையில் உம்மை நான் தனியாக விட்டுவிடுவேனாயில் நான் மெய்யாகவே உண்மைத்தனமற்ற ஒரு நண்பனாவேன். இயேசுவே, துன்பதுயரங்களில் நான் வெளியிட்ட முறுமுறுப்புகளையும் முறைப்பாடுகளையும் தயவு கூர்ந்து மன்னித்தரணும். உமது புனிதர்களைப் போல நானும் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் துன்பப்படுவேனாக அல்லது சாவேனாக. வேண்டாம், நான் சாக அல்ல துன்பப்படவே ஆசிக்கிறேன்.
ஓ மரியாயே, வியாகுலத்தின் மாதாவே, சிலுவையின் மீது உண்மையான நேசத்தையும் தேவதிரு உள்ளத்துக்கு மனப்பூர்வமான பணிவையும் எங்கள் எல்லோருக்கும் அடைந்து தருவாயாக. ஆமென். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். நான் முதல் முறையாக பாவம் கட்டி கொண்ட பொழுது, அன்று நான் எனது மாசின்மை இழந்த பொழுது, இயேசு திரு இருதயம் எவ்வளவாக வேதனை அடைந்திருக்க வேண்டும். அந்த நாள், அந்த நேரம் என் ஞாபகத்திலிருந்து ஒரு காலம் அழியாது. அந்த நாள்தான் என் வாழ்வின் மிகவும் பரிதாபகரமான நாள். அந்த நேரம்தான் என் வாழ்வின் மிகவும் பரிதாபகரமான நேரம். என் இயேசுவே, இரக்கமாயிரும். உம்மை வருத்தியதற்காக முழு மனதோடு துக்கிக்கிறேன். இனிமேல் பாவம் செய்வதை விட சாக ஆசிக்கிறேன். ஓ மரியாயே, இன்னும் பாவத்தில் விழாத புனித ஆத்துமங்களுக்கு அவர்கள் இறுதி வரை அந்த புனித நிலையில் நிலைத்திருக்கும் வரத்தை அடைந்துவிடு. எனக்கும் என்றால் உண்மையான மனத்துயரின் அருளை பெற்று தருவாயாக. நான்காம் ஸ்தலம். இயேசுவின் விழிகளும் தாய் மரியாளின் விழிகளும் சந்திக்கின்றன. தன் மகன் மரிக்கும் முன் அவருடைய கண்களில் விழிக்க வேண்டும் என்று மாதா விரும்புகின்றார். ஆனால் எந்த பாதை வழியாக என் மகன் நடந்து சென்றார், அதை கண்டுபிடிக்க மரியாள் தயங்கவில்லை. ஏனென்றால் இயேசு நடந்து போன பாதையில் இரத்த கரைகள் காணப்பட்டன. இந்த இரத்த கரைகளை பார்த்ததும் மரியாள் புரிந்து கொண்டாள், இந்த வழியாகத்தான் என் மகன் போயிருக்கிறார். இறுதியாக தன் மகன் உருக்குலைந்தவராக பாரமான சிலுவையோடு அங்கே தள்ளாடி நடந்து போகின்றார். கண்ணீர் ததும்பிய கண்களோடு தன் அருமை மகனை உற்று நோக்குகின்றார். இயேசுவும் தமது கண்களை மறைத்த இரத்த கட்டிகளை தமது விரலால் துடைத்து கொண்டு தமது தாயை உற்று நோக்குகிறார். எவ்வளவோ வியாகுலம் நிறைந்த சந்திப்பு. இயேசின் மகா பரிசுத்த இருதயமே, உன்னை நான் மென்மேலும் அதிகமாக அன்பு செய்ய துணை புரிவாயாக. ஓ துயர நிறைந்த தாயே, உன் திருமகன் நீ இல்லாமல் தனியாக கொலைக்களத்துக்கு போக மாட்டார். நீ அவர் அருகில் இருந்தால் ஒழிய அவர் சாக மாட்டார். ஓ எனது மரண வேளையிலும் நீ என்னை தயவோடு சந்திக்க வருவாயாக. எனது அவஸ்தை சமயத்தில் எனக்கு நீ ஆறுதல் அளிப்பாயாக. என்னை தைரியப்படுத்துவாயாக. எனக்கு அடைக்கலமாகவும் பலமாகவும் இருப்பாயாக. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம். இயேசுவுக்கு சீமோன் உதவிட முன் வருகின்றார். இயேசுவின் பரிதாபகரமான நிலையை பார்த்து யூதர்கள் பயப்படுகிறார்கள். கல்வாரி முகட்டை அடைவதற்கு முன்னால் வழியில் இயேசு இறந்து விடுவாரோ என்று பயப்படுகின்றார்கள். ஆகவே அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தார்கள். சிரேன் ஊரானாகி சீமோன் வேலை முடிந்து களைத்து போய் வந்து கொண்டிருந்தார். அவர் மேல் பாய்ந்து அவரை கட்டாயப்படுத்தினார்கள். ஒருவேளை அவருடைய கையிலிருந்து தப்பித்து கொள்ள சீமோன் வழி தேடினார், முடியவில்லை. ஆகவே கட்டாயத்தினால் அவர் இயேசுவுக்கு பின்னால் வந்து
இயேசு சிலுவையை தொட்டு தமது தோளிலே தூக்கி வைத்தார். இயேசு சிலுவையை தொட்டதுதான் தாமதம். அவருடைய மனம் முழுவதும் மாறியது. மகிழ்ச்சி கொள்ள துவக்கினார். என் மீட்பரின் சிலுவையை சுமக்க எனக்கு கிடைத்த பாக்கியமே பாக்கியம். ஆகவே எல்லா சிலுவைகளும் இயேசுவின் தொடுதலால் அவருடைய திருத்தோளால் புனிதப்பட்டு திருச்சிலுவைகளாக மாறி இருக்கின்றன. எனவே நமது குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு வரும் சிலுவைகளை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். என் ஆன்மாவே, நீ உன் மீட்பருக்கு ஒரு பிறரன்பு பணி செய்து அவர் தமது சிலுவையை சுமக்க அவருக்கு உதவி புரிய மாட்டாயா? நீ எந்த ஊரில் எந்த நிலையில் என்ன வேலை செய்தாலும் சரி, நீ இயேசுவால் அனுப்பப்பட்ட ஒரு சீரேன் ஊரான். இயேசு தமது மரணத்தால் ஈடேற்றிய ஆத்துமங்களுக்கு மீட்பின் அருட்கொடைகள் பொழியப்பட நீ உனது வேலையாலும் ஜபத்தாலும் தவ முயற்சியாலும் முன்மாதிரியாலும் உதவி செய்ய வேண்டும். என் இயேசுவே இரக்கமாயிரும். பிறரன்புக்கு மாறாக நான் புரிந்த பாவங்களை பொறுத்தருளும். ஓ மரியாயே, எங்கள் எல்லோருக்கும் எங்கள் அயலார் மட்டில் உண்மையான அன்பையும் அனுதாபத்தையும் அடைந்து தருவாயாக. ஆமென். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் இரத்தக்கரை படிந்த திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். இயேசு சிலுவையின் பாதையின் போது அவருடைய திருமுகமானது வேற்றுருவம் கொண்டதாக இருக்கின்றது. எல்லோரையும் மகிழ்விக்கும் ஒரு அழகிய திருமுகம். ஆனால் இப்பொழுது இரத்த கரைகளாலும் அசுத்த உமிழ்நீராலும் தெருவின் தூசியாலும் கரைப்பட்டு இருக்கின்றன. வெரோனிக்காள் என்ற பெண்மணி பார்க்கின்றார். இயேசுவை சுற்றி யூதர்கள் படை வீரர்கள் ஈட்டியோடும் வாளோடும் போகின்றார்கள். ஆனால் விசுவாசத்தில் உறுதிப்பட்ட இந்த பெண்மணி வெரோனிக்காள் ஒன்றுக்கும் பயப்படாமல் அந்த கூட்டத்தை ஊடுருவி இயேசுவிடம் செல்கின்றார். தன் கையில் கொண்டு வந்த துணியை இயேசுவின் கரங்களிலே கொடுக்கின்றாள். அவருடைய முகத்தை துடைக்கும்படி கேட்கின்றார். இயேசு அன்போடு அந்த துணியை வாங்கி தமது முகத்தை துடைத்துவிட்டு அந்த துணியை திரும்ப கொடுக்கின்றார். அப்படி கொடுத்தபோது அவருடைய திருமுகத்தின் சாயல் அந்த துணியிலே பதியலாயிற்று. இந்த பெண்மணி செய்யும் சேவை எவ்வளவு சிறிய சேவை. ஆனால் இயேசுவின் கைமாற்றி பார்த்தீர்களா? தமது திருமுகத்தின் சாயலையே அந்த துணியில் பதித்து கொடுக்கின்றார். இயேசு அளவற்ற தாராள குணமுடையவர். அவருக்காக நாம் செய்யும் அற்ப சொற்ப பரித்தியாகங்களுக்கு நிறைந்த கைமாற்றை கொடுக்கின்றார். இந்த பெண்மணி இயேசு திருமுக சாயல் பதிந்த அந்த தனது துணியை எவ்வளவாக மதித்திருக்க வேண்டும். இந்த இயேசுவின் திருமுக சாயல் நம் எல்லோருடைய ஆன்மாவிலும் நமது ஞான ஸ்நான திறத்தென்று பதிக்கப்பட்டது. ஆனால் இந்த திருமுகம் இப்போது எப்படி இருக்கின்றது? எத்தனையோ மக்களுடைய ஆன்மாவில் இந்த திருமுகம் அழுக்கடைந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனை செய்து பல ஆண்டுகளாகிவிட்டன. இந்த திருமுகம் முற்றிலுமே மாறி உருவமே இல்லாத நிலையில் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காக காத்திருக்கின்றார். இரக்கமுள்ள ஆண்டவர். நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். பாவத்தையும் பாவத்தின் சூழ்நிலையும் விட்டு விடுவோம் என்று தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் ஆன்மாவிலும் திருமுகச் சாயல் பதிந்து அது ஒரு நாள் சுடர் விட்டது. இப்போது அழகையெல்லாம் இழந்து அது உருமாறி இருக்கின்றது. எங்களுக்கு உண்மையான மனஸ்தாப வரத்தை தந்து பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு தாழ்ச்சியோடு நல்ல பாவ சங்கீர்த்தம் செய்து பாவ பொறுத்தல் அடைந்து திருமுகச் சாயல் எங்கள் உள்ளத்தில் திரும்பவும் ஒளி வீச எங்களுக்கு வரம் தந்தருளும். ஓ மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக உங்கள் அருமை மகனிடம் பரிந்து பேசுவீர்களாக. ஆமென்.
ஏழாம் ஸ்தலம். சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். நான் திரும்ப திரும்ப கட்டிக்கொள்ளும் பாவங்கள் அவரை திரும்ப திரும்ப தரையில் விழத்தாட்டுகின்றன. ஓ ஆன்மாவே, இதோ பார் உன் மீட்பரை. நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் உன் முன்பாக விழுந்து முழந்தாள் படியிட்டு உன்னை கெஞ்சி கேட்கிறார். இதோ சிருஷ்டியர் தன் சிருஷ்டியின் முன்னால் முழந்தாட் படியிடுகிறார். நீதிபதி குற்றவாளியின் முன்பாக முழந்தாட் படியிடுகிறார். அகில லோக தேவன் அகங்கார அடிமையின் முன்பாக முழந்தாட் படியிடுகிறார். தாழ்ச்சி நிறைந்த என் இரட்சகரே, என் மீது இரக்கமாயிரும். இது உமது துணையால் நான் தீர்மானம் செய்கிறேன். இனிமேல் நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன். ஓ மரியாயே, ஆண்டவரின் தாழ்ச்சியினது அடிமையானவளே, உண்மையான தாழ்ச்சியின் உடையவும் இறுதி வரை அருளில் நிலைக்கும் வரத்தையும் எங்கள் எல்லோருக்கும் அடைந்து தருவாயாக. ஆமென். எட்டாம் ஸ்தலம். தனக்கு ஆறுதல் சொல்லிய எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் பெண்மணிகள் அழுகின்றார்கள். இவளுடைய கணவர்கள்தான், சகோதரர்கள்தான் இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப் போகிறார்கள். ஆனால் இயேசுவின் மாசின்மே அறிந்த இந்த பெண்மணிகள், இந்த தாய்மார்கள் நமது ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து கண்ணீர் சிந்து அழுகின்றார். இயேசுவின் அன்புக்காக அழுகின்றார். தங்கள் பாவங்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றார். இந்த தாய்மார்களைப் போல நாமும் இருப்போம். இயேசு பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு போனவர் 2-3 தெருக்கள் சந்திக்கும் இடத்திலே அழும் இந்த பெண்களை பார்க்கின்றார். அவருடைய கண்ணீர் துளிகளை காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றார். அன்பு குமாரத்திகளே, உங்களுடைய கண்ணீர் துளிகள் எனக்கு மனமுவந்த காணிக்கைகள், இவைகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஆயினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்காக அழாதீர்கள். ஏனென்றால் என் பாடுகள் விரைவில் முடிந்துவிடும். நான் மகிமையோடு உயிர்த்தெழத்தான் போகிறேன். எனக்காக அழாது, ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவுமே அழுங்கள். இந்த உலகிலே கடைசியாக செய்த மறையுறை தாய்மார்களுக்குத்தான். ஆனால் அதை எப்படி செய்கிறார் பார்த்தீர்களா? இதுவரை செய்யாத முறையிலே மறையுறையை உங்களுக்கு செய்கிறார். தலையிலே கூறிய முள்முடியை கொண்டவராக, பாரமான சிலுவையை தோளிலே சுமந்தவராக இந்த மறையுரை ஆற்றுகின்றார். எத்தகைய அன்பு! எருசலே மகளிரே, எனக்காக அழாதீர்கள். நமக்காக இரத்தத்தை சிந்தும் அவருக்காக கண்ணீரை கூட சிந்த வேண்டாம் என்கிறார். ஏன்? அவர் இரத்தம் சிந்தும் அவர் இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளே உயிர்த்தெழப் போகின்றார். ஆண்டவராகிய இயேசுவே, உலகம் முடியும் வரை கண்ணீர் வடிக்கும் பெண்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அவர்களில் நாங்களும் சிலராக இருக்க எங்களுக்கு வரத்தை தந்துள்ளோம். ஓ வியாகுல தாயே, மகனுடைய பாடுகளின் பேர்வரங்களை குறித்தும் உங்களுடைய வியாகுலங்களை குறித்தும் எங்கள் எல்லோருக்கும் பாவ பொறுத்தலை அடைந்து தருவீர்களாக. ஆமென். ஒன்பதாம் ஸ்தலம். வீரர்களின் அடி இயேசுவை 3ஆம் முறை கீழே தள்ளுகிறது. முறை விழும் இவ்வீழ்ச்சிகளின் ரகசியத்தை நான் அறிவேனா? எனது 3 விதமான பாவங்களுக்காக அவர் மும்முறை கீழே விழுகிறார். நான் என் சிந்தனையால், என் சொல்லால், என் செயலால் புரிந்த பாவங்களுக்காக, இறைவனுக்கு விரோதமாய், புறத்தியாருக்கு விரோதமாய், எனக்குத்தானே விரோதமாய் நான் புரிந்த பாவங்களுக்காக, என் இளமையில், என் வாலிபத்தில் நான் புரிந்த பாவங்களுக்காக,
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சுவாமி எங்களை மன்னியும். சுவாமி எங்கள் மீது இரக்கமாயிரும். சுவாமி உமது இந்த மக்களை தண்டியாதையும். இறுதி வரை அருள்நிலை நிலைத்திருக்கும் வரத்தை எங்களுக்கு அடைந்து தருவாயாக. ஓ கிருபாகரியே, ஓ தயாபரியே, ஓ பேரின்ப ரசமுள்ள கன்னிமாமரியாயே. ஆம். பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். ஓநாய்கள் ஆட்டுக்குட்டி மேல் பாய்வது போல யூத வீரர்கள் காவலர்கள் அவர் மீது பாய்கின்றார்கள். அவருடைய உடையை கழற்றுகின்றார்கள். அவர் உடுத்தியிருந்த ஆடையின் மீது சீட்டு போட்டு அதையும் எடுத்து கொண்டார்கள். இப்போது ஒரு ஆடை அணிந்து கொண்டு சிலுவையில் சாகப் போகின்றார். இந்த உடையும் அவர்கள் கழற்றுகின்றார்கள். எவ்வளவோ வருத்தமான ஒரு காரியம். அவர் சிந்திய இரத்தத்தோடு அவருடைய காயங்களோடு இந்த உடை ஒட்டி இருக்கின்றது. ஆகவே பலவந்தமாகத்தான் இந்த உடையை கழற்றுகின்றார்கள். அப்படி கழற்றிய போது ஆட்டுக்கு தோல் உரிப்பது போல் ஆயிற்று. அவருடைய காயங்களெல்லாம் திறக்கப்பட்டு இந்த யூதர்களுடைய அவரை அவமானப்படுத்தும் இந்த பாவியுடைய கண்களிலே உடையிழந்து நிற்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீர்வை நாளிலே நாம் அருளை இழந்து அம்மனமாய் நிற்காதபடி ஆண்டவர் தமது இரத்தத்தால் நம்மை உடுத்தும்படி அவரை கெஞ்சி மன்றாடுவோம். கற்பின் தேவனான இயேசு மக்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இரக்கம் வைத்தலும் இயேசுவே, இரக்கம் வைத்தலும். உமது பரிசுத்த அடக்க ஒடுக்கத்தை அவமானப்படுத்தும் வெட்கத்துரிய அந்த மோக பாவங்களுக்காக நானே ஒருவேளை தள்ளுண்டவனாய் போகாதபடி என் உடலை தண்டித்து கீழ்ப்படுத்துவேன். உனது பழுதற்ற கன்னிமை ஆவல உற்பவத்தை நினைவு கூர்ந்து, ஓ பரிசுத்த கன்னிகையே, கன்னி தாயே, என் உள்ளத்தையும் உடலையும் என் இருதயத்தையும் கற்புள்ளவைகளாக காப்பாற்றுவாயாக. பதினொன்றாம் ஸ்தலம். காயமான இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவையில் அறைகிறார்கள். சேசின் திருவுடை கழற்றப்பட்டதும் அவராகவே போய் சிலுவையில் படுக்கின்றார். அத்தியந்த நித்திய குரு பீடத்தை சுமந்து கொண்டு வந்தார். அந்த பீடத்தில் தம்மை கிடத்துகின்றார். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசு கையை ஒழுங்காக நீட்டி இயேசு நீட்டி கொடுக்கின்றார். 2 கைகளிலும் கூறிய ஆணிகள் அறையப்படுகின்றன. நான் நமது கைகளால் கட்டி கொண்ட பாவங்களுக்கு ஆண்டவர் பரிகாரம் செய்கின்றார். குற்றமில்லாத மனிதனை இந்த கைகளால் நாம் அடித்தோமா, கேவலப்படுத்தினோமா? இயேசு பரிகாரம் செய்கின்றார். திருச்சிலுவையில் அறையப்படும் எங்கள் மீட்பரே, நாங்கள் எங்கள் கைகளாலும் கால்களாலும் கட்டிக்கொண்ட எல்லா பாவங்களுக்கும் நாங்கள் பரிகாரம் செய்கின்றோம். மாமரி தாயே, இந்த சிலுவை வானமண்டலத்தில் ஒரு நாள் தோன்றும் போது இந்த சிலுவையை ஆறுதலோடும் அக்களிப்போடும் கூட நாங்கள் உற்று நோக்க எங்களுக்கு வரத்தை தரும்படி உங்கள் அருமை மகனை மன்றாடுங்கள் தாயே. ஆமென்.
12ஆம் ஸ்தலம். தந்தையின் விருப்பத்தை ஏற்று நம் இயேசு உயிரையும் விடுகின்றார். எல்லாவற்றையும் நமக்கு கையளித்த இயேசு தமது உயிரை நமக்கு கையெடுக்கப் போகிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? பக்தியுள்ள யூத மக்களுக்கு சங்கீதங்கள் உள்ளத்தை உருக்கிய ஜபங்களாக இருந்தன. இந்த ஜபங்களில் முக்கியமான ஒரு பகுதி சங்கீதங்களிலே அடங்கி இருக்கின்றது. நமது மீட்பர் உண்மை பக்தி கொண்ட ஒரு இஸ்ராயலன். அவரை பற்றி அநேக சங்கீதங்கள் ஏவப்பட்டிருந்தன. அவைகளில் முக்கியமான ஒன்று இந்த 21ஆம் சங்கீதம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். தன்னந்தனிமையாக தவிக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு விடியும். அப்பொழுது எல்லோரும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி கதறினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இப்போது இயேசு ஆறுதலான ஒரு ஜெபத்தை செய்கிறார். தமது தந்தையை பார்த்து, தந்தாய், இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது. எவ்வளவு அருமையான ஜெபம்! தம்மை வதைத்து கொள்ளும் தமது பகைவர்களுக்காகவே இந்த ஜெபத்தை செய்கின்றார். தந்தையே, என்னை சிறையில் அறைந்து கொள்ளும் இந்த யூதர்கள் நான் யாரென்று அறிய மாட்டார். நான் உமது அருமை மகன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தெரியாமல் செய்துவிட்டார்கள் அப்பா, அவர்களை மன்னியும். இயேசு கூறுகின்றார், மன்னியுங்கள், உங்களுக்கும் மன்னிக்கப்படும். நமது ஆண்டவர் இப்போது சிலுவையின் அடியிலே நிற்கும் தமது தாயை பார்க்கின்றார். அங்கே நிற்கும் புனித அருளப்பரையும் பார்க்கின்றார். தாயை பார்த்து கூறுகின்றார், அம்மா, இதோ உம் மகன். பிறகு அருளப்பரை நோக்கி தமது கண்களை அவர் பக்கம் திருப்பி சொல்கிறார், இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடர் மரியாளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று இந்த அருளப்பிரதாமே நற்செய்தியில் கூறுகின்றார். தம்மை முழுவதும் மட்டுமல்ல, தம் தாயை முழுவதும் நமக்கு கையளித்து விட்டார். யூதர்கள் இயேசுவை இப்படி வதைக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த இயேசு இவர்களுக்காக பரிந்து பேசுகின்றாரே. அப்படியால் இந்த இயேசுதான் மெய்யான கடவுளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த நல்ல கல்வனுடைய உள்ளத்தில் உதிக்கின்றது. எனவே தனது பாவங்களுக்காகவே இந்த கல்வர் மனஸ்தாபப்பட்டு தமது சிரசை இயேசுவின் பக்கமாக திருப்பி இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும். இயேசுவுக்கு எத்தகைய இரக்கம் பாருங்கள்! சிலுவையின் அடியிலே அவருடைய சொந்த தாய் துடித்து நிற்கின்றாள், வியாகுலத்திலே மூழ்கியவளாக. இந்த தாய்க்கு ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் நமது ஆண்டவர் இந்த கல்வனுடைய பக்கமாக தமது சிரசை திருப்பி, இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய் என்கின்றார். உலகம் உண்டான நாள் முதல் இதுவரை யாருக்குமே வானகம் வாக்கு செய்யப்படவில்லை. முதலாவதாக ஒருவருக்கு இந்த வானகம் வாக்கு செய்யப்படுகின்றது. அவர் யார் பார்த்தீர்களா? பஞ்சமா பாதகன், பக்கா கள்ளன். இந்த பெரிய பாவிக்கு ஆண்டவர் இவ்வளவு சுலபமாக வான் வீட்டை திறந்து விடுகிறாரே. அப்படியாயின் நம்மில் யார்தான் அவநம்பிக்கைப்பட முடியும்? ஆண்டவருடைய உடலை தமக்கு கொடுக்கும்படி அரிமத்தையா சூசை பிலாத்தியுடன் சென்று கேட்டபோது இயேசு மெய்யாகவே இறந்து விட்டாரா என்று அறிய விரும்பினான். எனவே காவலர்களை அனுப்பினான். அவர்கள் வந்தார்கள். இயேசு இறந்து விட்டார். ஆனால் அவருடைய இரு பக்கங்களிலும் தொங்கிய கள்வர்கள் சாகவில்லை. எனவே இரும்பு தடிகளை எடுத்து அவருடைய கணைக்கார்களை ஒடித்து முறித்து அவர்களை கொண்டார்கள். நல்ல கள்வர் இறந்ததும் விண்ணகம் அடைந்தார். பாவ பரிகாரம் செய்து விட்டார். பாவ சங்கீர்த்தனத்தோடு பாவசங்கீர்த்தனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படும் சிறிய அபராதத்தோடு பரிகார வாழ்வை நாங்கள் முறித்து விடாதபடி எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே. இன்னும் என் மக்களுக்கு கொடுக்க என்னிடம் ஏதாவது இருக்கின்றதா? ஆம், இறந்த என் இருதயத்தில் இன்னும் சில துளி ரத்தமும் தண்ணீரும் இருக்கின்றது. இதை நான் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? செந்தூரியன் ஒருவன் வருகின்றான், ஈட்டியோடு வருகின்றான். நமது ஆண்டவர் திருவிழாவை ஈட்டியால் குத்தி திறக்கின்றார். இறுதியாக அந்த இருதயத்தில் தங்கி இருந்த கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் அதுவும் பீரிட்டு பாய்கின்றது.
இவருடைய பெயர் லொஞ்சி. இவருக்கு கண்ணில் ஒரு நோய் இருந்தது, கண் பார்வை மங்கி இருந்தது. இவர் இயேசுவின் திருவிழாவை ஈட்டியால் குத்தி திறந்தபோது இயேசுவின் திருந்து பாய்ந்து விழுந்த இரத்த துளிகளில் ஒன்று இவருடைய கண்ணில் விழவே பார்வை இழந்திருந்த இவர் கண் பார்வை பெற்றார். இவர் மனம் திரும்பினார். இவர் ஒரு ஆயரானார். ஆயராகி இவர் ஒரு வேத சாட்சியாக மரித்தார். இவருடைய விழாவை திருச்சபை மார்ச் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகின்றது. இத்தகைய அன்பு நிறைந்த இயேசுவை நேசிக்க நாம் என்ன பாடுபடுகின்றோம்? பாவத்தையும் பாவ சூழ்நிலைகளையும் எவ்வளவு இன்பமாக நாம் நேசிக்கின்றோம். எங்களுக்காக சிலுவை உயர்ந்த இயேசுவே, எங்களை முத்தமிட உமது சிரசு குனிந்திருக்கின்றது. எங்களை ஆவி அரவணைக்க உமது கரங்கள் விரிந்திருக்கின்றன. என்னை வரவேற்றுக் கொள்ள உமது இருதயம் திறந்திருக்கிறது. மரணம் மட்டும் எங்களை நேசித்த இயேசுவே, உண்மை நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடு நேசிக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட தாயே, நாங்கள் உங்கள் அருமை மகனை தினந்தோறும் அதிகமாக அன்பு செய்ய அனுக்கிரகம் புரிவீர்களாக. ஆமாம். பதிமூன்றாம் ஸ்தலம். இயேசுவின் திருவுடலை தாய் மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். இயேசு உயிர் துறந்ததும் நடைபெறும் காரியங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றன. சூரியன் தன் ஒளியை மறைத்து பூமி எங்கும் இருட்டை பரப்பியதை விட்டு விடுவோம். நடந்த பூமி அதிர்ச்சியையும் கல்மலைகள் பிளந்து கற்கள் உருண்டதையும் நிறுத்தி விடுவோம். ஆலயத்தின் திரை 2ஆக கிழிந்ததையும் மறந்து விடுவோம். அங்கே நின்ற மக்கள் கூட்டம் தங்கள் மார்பில் அரைந்து கொண்டு ஓட்டம் பிடித்ததையும் விட்டு விடுவோம். இயேசு உயிர் துறந்ததும் யூதர்களுக்கு பயந்து வெகு தூரத்தில் நின்று கொண்டிருந்த பெண்மணிகள் தைரியமாக சிலுவை நெருங்கி வருகிறார்கள். அதே சமயத்தில் மரியாளின் உள்ளத்தில் ஒரு பெரிய பயம் ஊசலாடுகின்றது. அரிமத்தேயா சூசையை கெஞ்சி கேட்கின்றார், நமது ஆண்டவரை சிலுவையிலிருந்து இறக்கி விரைவில் அடக்கி விடுவோம். அரிமத்தேயா சூசையும் விரைந்து போகின்றார். ஆனால் பிலாத்துவிடம் சென்ற அவர் உயிரிழந்த இயேசுவின் உடலை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார். கேட்டதை பெற்றுக் கொள்கின்றார். உடனே அரிமத்தேயா சூசை நிக்கோதேமஸ் என்பவரோடு ஒரு ஏணியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இருவரும் ஏணியை சிலுவையிலே சாய்த்து விட்டு தெண்டனிட்டு இயேசுவை ஆராதிக்கின்றார். பிறகு அரிமத்தேயா சூசை ஏணியிலே ஏறுகின்றார். பயபக்தியோடு சிலுவையில் ஆண்டவரின் சிரசில் தூட்டப்பட்ட முள்முடியை கழற்றுகின்றார். அதை கீழே கொடுக்கின்றார். அதை சீடர் வாங்கி மரியாளின் கையிலே கொடுக்கின்றார். சிலுவை மறைத்த மனிதனுடைய உடலை தொடுகிறவன் தீட்டுப்பட்டான். ஆனால் அந்த சட்டம் இப்போது தவிடுபடியாகிவிட்டது. சிலுவையில் இருந்த இயேசுவின் உடலை தொடுகிற ஒவ்வொருவனும் இந்த தொடுதலால் புனிதமடைகின்றான், புனிதனாக மாறுகின்றான். சிலுவின் ஒரு கையில் சேசின் ஒரு கரத்தில் அறையப்பட்ட ஆணியை அவர் பிடுங்குகின்றார். அரிமத்தேயா சூசை அதையும் கீழே கொடுக்கின்றார். மரியாள் அதை வாங்குகின்றார். நாம் திவ்ய நற்கனை உட்கொள்ளும் போது இயேசுவின் இருதயமும் நமது இருதயமும் ஒன்றோடொன்று சந்திக்கின்றது. நாம் உண்மையான ஆறுதலை அடைகின்றோமா? விசுவாசிகளுக்கு இந்த ஆறுதல் இப்போது பரிவட்டத்தை போடுகின்றார்கள். சிலுவையின் மீது கீழே நிற்கின்ற நிக்கோதேமஸ் இயேசுவின் காலில் அறையப்பட்ட ஆணியை பிடுங்குகின்றார். இப்போது இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்குகின்றார். எல்லோரும் இறக்கி மரியாளின் மடியிலே கிடத்துகின்றார். மரியாள் தன் அருமை மகனோட உடலை பார்க்கின்றார். உடனேதானே அவளுடைய எண்ணம் பெத்லகேமுக்கு பறந்து செல்கின்றது. ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் மடியில் தவழ்ந்த அந்த அழகிய பாலகனுக்கும் இப்போது உருக்குலைந்து துண்டு துண்டாக கிழிந்து தன் மடியில் கிடக்கும் வாலிப மகனுக்கும் எவ்வளவோ பாரதூர வேட்பார். மகனே, உன்னை இந்த கோலப்படுத்தியது யார்? இயேசுவின் சிரசில் இருந்த முள்முடி கழற்றப்பட்டாலும் ஆங்காங்கு சில முட்கள் நெற்றியில் இருக்கின்றன. அவைகளை மரியாள் உருவி எடுக்கின்றாள். இயேசுவின் கைகளை தூக்கி பார்க்கின்றாள். ஆணிகளால் ஊடுருவப்பட்ட கைகள். கால்களை பார்க்கின்றாள். ஆணிகளால் துளைக்கப்பட்ட பாதங்கள். மகனே, உன்னை இந்த கோலப்படுத்தியது யார்?
இயேசு உடலிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. இந்த இரத்தத்தோடு தனது வியாகுல கண்ணீரையும் கலக்கின்றார். இரத்தமும் கண்ணீரும் வழிந்தோடும் கல்வாரி காட்சி இயேசுவின் பாடுகளும் மரியாளின் நேசமும் கூறுகின்ற நேசத்தின் சாட்சி. இந்த தாய்க்கு நாம் என்ன கைமாறு செலுத்துவோம்? இந்த தாயின் பாதங்களில் நாம் இப்போது விழுந்து அவள் மடியில் கிடக்கும் அருமை மகனுடைய முகத்தை பார்த்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுவோம். வியாகுலத்தின் வாழ் மாமரியின் இருதயத்தை மிகவும் வருத்தப்படுத்தி ஊடுருவியது. இயேசு கிழிக்கப்பட்ட இரத்தத்தில் தோய்ந்த ஒரு உடலாக தமது மாதாவின் மடியில் கிடத்தப்பட்ட பொழுதுதான். கல்வாரியின் பரிதாபத்துக்குரிய இந்த மாலை காட்சிதான் மாமரியின் முதன்மையான புண்ணிய திருத்தலம் ஆயிற்று. அன்று மாலை முதல் இதுவரை சிலுவை சுமக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த திருத்தலத்துக்கே விரைந்து போகிறார்கள். தங்களுடைய எல்லா தேவைகளிலும் வியாகுலத்தின் இந்த மாதாவையே தேடி ஓடுகிறார்கள். பரதேசிகளாகி ஏவையின் மக்கள் இவளையே பார்த்து கூப்பிடுகிறார்கள். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாவை தழுது இவளை நோக்கியே பெருமூச்சு விடுகிறார்கள். ஓ துயரப்படுவோரின் தேற்றரவே, நானும் அலை கழிக்கப்பட்டு அங்கலாய்க்கும் பொழுது உன்னிடம்தான் ஓடி வருவேன். நீ எனது மாதாவாக இருக்கும் பொழுது நான் ஒரு காலம் கவலையுற மாட்டேன். ஆமென். பதினான்காம் ஸ்தலம். ஏழையாக பிறந்த இயேசு ஏழையாக கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஒரு ஏழையின் அடக்கம். பிறக்க இடமில்லாமல் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். வாழ்நாட்களிலே ஏழையாக வாழ்ந்தார். அவரே கூறினார், நரிகளுக்கு வலைகள் உண்டு, ஆகாய பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அவருடைய தரித்திரம் கல்லறைக்குள்ளும் செல்கின்றது. அரிமத்தியா சூசை தமக்கும் தம் மக்களுக்கும் என்று ஏற்கனவே ஒரு பெரிய கல்லறை தயார்படுத்தி வைத்திருந்தார். அதில் ஒரு பாகத்தை தான் உங்கள் ஆண்டவருக்கு தர்மமாக கொடுக்கின்றார். கல்லையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒரு ஏழையாக அடக்கம் செய்யப்பட்டீர், ஆனால் எல்லாவற்றுக்கும் அதிபதி நீதுதான். இதை நாங்கள் உணர்ந்து ஏழைகளாக வாழும் வரத்தை எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே. ஏழை தாயே, மாமரி தாயே, எங்களையும் எல்லா ஏழை மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம்.